வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து நம்ம உடம்புலேருந்து அளவெடுத்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் அதை வந்து நம்ம கணக்கீடுகள் பார்த்துருந்தோம். சமீபத்தில் நம்ம பார்த்துருந்தோம். அதோட காணொலி தான் இப்போ தொடர்ச்சியாக கட்டிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். உடம்புலேருந்து என்னென்ன அளவுகள் தேவை, அதை எப்படி அளவுகள் எடுத்திருக்கோம், அந்த அளவுகளை வந்து எப்படி நம்ம வந்து கணக்கீடுகள் போடுறோம். ஏன்னா எடுத்த அளவில் நம்ம அப்படியே வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்போ அதோட கணக்கீடுகள் வந்து நம்ம கூட்டணுமா, குறைக்கணுமா, பாடி லூஸ் வந்து அதிகப்படுத்தணுமா, நடுபாடி எவ்வளோ வைக்கணும், எப்படியான அளவு ஷோல்டர்லாம் எவ்வளோ மைனஸ் பண்ணணும், எப்படி வந்து அதை கணக்கீடுகள் போடணுன்றதை ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ வந்து அதோட கட்டிங்கை வந்து பார்க்க போகிறோம். அந்த கணக்கீடுகள் போட்டாச்சுன்னா அப்படியே கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டிங்கில் நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து எளிமையாக ஒரு கட்டிங் தான் இது. இதுக்கப்புறம் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து 4 ஒரு பாகத்தில் வெட்டுறதா, இல்லைனா உள்வாங்கின மாதிரி வெட்டணுமா, பிரின்சஸ் கட்னா எப்படி வெட்டணும், போட் நெக்னா எப்படி வெட்டணும், ஒரே அளவில் வச்சு எப்படிலாம் கன்வெர்ட் பண்ணுறது, அவங்களுடைய மாற்றம். ஒரு ப்ளவுஸ் இப்படி கேட்பாங்க, ஒரு ப்ளவுஸ் இன்னொரு மாதிரி கேட்பாங்க, ஒரு ஹை நெக் கேட்பாங்க, ஒரு இதில் வந்து ஓப்பன் பெரிய நெக்கா லோ நெக் கேட்பாங்க. அதை எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். பேக் ஓப்பனு, ஃப்ரண்ட் ஓப்பனு, கட்டோரி, பிரின்சஸ் கட்டு, இது மாதிரி எல்லாமே நம்ம அதில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் இந்த ஒரு அளவுகளை வச்சு. அளவு எடுக்கிறது நம்ம ஒரு அளவு தான் எடுப்போம். ஒரு என்னென்ன அளவுகள் தேவையோ அதை எடுத்துருவோம். அதுலேருந்து என்னென்ன மாற்றங்கள் செய்யணும், அதே மாதிரி உள்வாங்கின ப்ளவுஸை எவ்வளோ உள்வாங்க வைக்கணும், அவங்களுக்கு உள்வாங்கிறதா இருந்தால் எவ்வளோ உள்வாங்கணும், கிராஸ் கட்டிங்னா போடலாமா, அவங்களுக்கு தேவையா, அந்த கிராஸ் கட்டிங் போடுறதா இருந்தால் அதில் உள்வாங்கிறதுல கிராஸ் கட்டிங் போடலாமா, அதை உள்வாங்கிற கிராஸ் கட்டிங் போட எப்படி போடணும், இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமே நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸில் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம யூடியூப்லேயும் நம்ம ஒன்றா வந்து அப்டேட் பண்ணுவோம். ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம நிறைய நேரம் ஒதுக்கி நம்ம பண்ணுறதுனால நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து நிறைய டைம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதை யூடியூப் வந்து அவ்வளோ நேரம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள், எங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சால் வீடியோ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதனால தான் நம்ம இதையே வந்து நம்ம 2 பிரிவாக பிரிச்சிருக்கோம். ஏற்கனவே வந்து ஒரு கணக்கீடுகள் போட்டிருந்தோம். இப்போ தொடர்ச்சியாக அதோட கட்டிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கணக்கீடுகள் நம்ம இதையும் இந்த லிங்க் வைக்கிறோம். நாங்கள் கணக்கீடுகள் இதை பார்க்காதவங்க கணக்கீடுகள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதில் பார்த்துருங்க. ஒரு அளவு எடுத்து நம்ம எப்படிலாம் பிரிக்கிறோம், அதை எவ்வளோ ப்ளஸ் மைனஸ் பண்ணுறோன்றது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு அதை தெரிஞ்சிடும். நான் சொல்லியிருக்கிற அளவுலேருந்து வெவ்வேறு அளவுகளுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு சரியாக வரும். நான் சொல்லியிருக்கிறது வந்து இந்த ஓரளவுக்கு மட்டும் இல்லை, எப்படிப்பட்ட அளவுகள் வந்தாலும் எப்படி அதை கணக்கீடுகள் போட்டு பிரிக்கணும், எப்படி அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு எளிமையாக ஒரு 400 பாகம் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அந்த கணக்கீடுகள் போட்டிருக்கோம். இப்போ நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போ பேக் எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு பேக்கில் வந்து நம்ம தையல் அளவுக்கு மட்டும் நம்ம பிடிக்கிற அளவுக்கு மட்டும் வச்சு செயிட் மார்க் போட்டுக்கிறேன். பாருங்க, நேராக வச்சு ஒரு மார்க் போட்டுக்குங்க. இது தைக்கிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். பட்டி மாதிரி வேண்டாம், பால்சன் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்தது உயரம், ப்ளவுஸோட உயரத்துக்கு வந்துடுவோம். ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு கேட்டிருக்காங்க. ப்ளவுஸோட உயரம் வந்து 14.5. பின்பகுதி உயரம் ப்ளஸ் இது வந்து 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு வச்சுக்கோங்க. 3 பாயிண்ட் வச்சுக்கலாம், 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். பாடி அளவு, மேல் பாடி அளவு வந்து பார்த்திங்கன்னா 41 இன்ச்சு நம்ம எடுத்திருந்த அளவு கணக்கீடுகளில் நம்ம போட்டு பிரித்து 40 வந்துருந்தது இல்லையா. இந்த கணக்கீடுகள் பார்க்காதவங்க கணக்கீடுகள் பார்த்துருங்க, ரொம்ப உங்களுக்கு புரிதலாக இருக்கும். இப்போ வந்து 40, அதை வந்து நம்ம 4ஆக பிரிக்கிறோம். 10 இன்ச்சு, தையலுக்கு 1.5 இன்ச்சு, இப்போ ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா நம்ம மைனஸ் பண்ண வேண்டிய ஷோல்டர் எவ்வளோ மைனஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுருக்கோம். மைனஸ் பண்ண அளவு 14.5 இன்ச்சு. நமக்கு வந்து 16 இன்ச்சு ஷோல்டர் இருந்தது, நம்ம 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருந்தோம். 12.5 ரெடி அளவு வைக்கணும். நம்ம ரெடி ஷோல்டர் வந்து 12.5 ஒரு மார்க்கு, ப்ளஸ்ஸு 3 பாயிண்ட் வந்து தையலுக்கு 3 பாயிண்ட் போதும். அப்படியே வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுக்கலாம். இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு செக்கிங் கூட பண்ணிக்கலாம்.
இப்போ நான் இங்கே நேராக எல் ஸ்கேலுக்கு மாதிரியே தான் வச்சுருக்கேன். அப்போ கரெக்டாக நேராக வந்துடும். ஆரேகால், அந்த ஆரேகால் இங்கே இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குது ஆரேகால். அப்போ அப்படியே வச்சு நீங்கள் எப்படி போட்டுக்கலாம். இதில் நம்ம இங்கே எல் மார்க்கு கொடுக்கும் எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டுக்கு அதை எல் ஷேப் கணக்கு மார்க் எல் மார்க் போட்டு அந்த எல் ஸ்கேல் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு போட்டாலே உங்களுக்கு ஸ்ட்ரைட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? இது தையலுக்கு, இது தையலுக்கான அளவு. இப்போ இதில் ஏ வந்து நம்ம எவ்வளவு சின்ன ஷோல்டர் எவ்வளவு, ஏ எவ்வளவு அப்படின்றது நம்ம பிரித்து வச்சுருக்கோம். சின்ன ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு, 2.25. ஸ்மால் ஷோல்டர் வந்து 2.25. மீதி வந்து நமக்கு ஏ வந்து நமக்கு 8 இன்ச்சு ஏ வந்துடும். ஓகேவா? 8 இன்ச்சு இங்கேருந்து 2.25 இன்ச்சு சின்ன ஷோல்டரு, 8 இன்ச்சு கழுத்தோடைய அகலம். தையலுக்கு இங்கே மார்க் போட்டுங்க. இங்கே வந்து 2 பாயிண்ட் போதும். 3 பாயிண்ட், சிலர் 3 பாயிண்ட்னா அடிச்சு திருப்புற மாதிரி தான் 3 பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்போ 3 பாயிண்ட் நம்ம அடிச்சு பட்டிக்கணும். எவ்வளோ நம்ம விடுறோமோ அதை கரெக்டாக தையலுக்கான அளவு சீம் அளவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எவ்வளோ நம்ம விடுறோமோ அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து இப்போ இந்த வித்து பார்த்தீங்கன்னா 3.25 இருக்குது. இந்த 3.25 இங்கே கொண்டு வந்து வச்சுருங்க. மைனஸ் இங்கே மேலே வச்சுருங்க. இந்த மார்க்கில் 3.25 வச்சுட்டு ஆம்கோல் அளவு, ஆம்கோல் வந்து 19 இன்ச்சு நமக்கு ஆம்கோல் அளவு. 19 அப்படின்னா அதில் பாதி 9.5, 9.5 ஒரு பாயிண்ட்டு, 9.5 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் வச்சிட்டோம். 9, 18, 19. இப்போ இதை நம்ம 3ஆக பிரிக்கிறோம். இந்த பாகத்தை வந்து 3ஆக பிரிக்கிறோம். இந்த வித்தை வந்து 3ஆக பிரிக்கிறோம். 3.25 அப்படின்னா அப்போ 1.25 இன்ச்சு, இங்கேருந்து 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வர லைன்ஸ் வச்சு நான் கரெக்டாக மார்க் வச்சுக்கிறேன். கரெக்டாக எல் மார்க் போடும்போது கரெக்டாக வந்துடும். நமக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு போட்டுக்கலாம். இதுலேயும் இதில் கொஞ்சம் இறக்கிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுலேயும் நிறைய மெத்தேட் இருக்குது. ஸ்ட்ரைட் கரெக்டாக பண்ணுறதுக்கு இதோட அளவுலாம் வச்சு நம்ம சென்டர் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து இப்போ பண்ணோன்னா டைம் ஆகிடும், நிறைய டைம் இழுத்துட்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் இது சென்டர் கணக்கு வச்சுக்கோங்க, கரெக்டாக அப்படி சென்டர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸுங்கெல்லாம் தனித்தனியாக நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம், பகிர்வோம். இப்போ சென்டர் போட்டோம். இதில் வந்து இந்த அளவு அப்படி தூக்கணும். இங்கே என்ன நம்ம வச்சுருந்தோம் 1.25 இன்ச்சு, அந்த 1.25 இன்ச்சை இங்கே நம்ம தூக்கணும். இங்கே என்ன வைக்கிறோமோ அந்த அளவு இங்கே தூக்கிட்டால் போதும். ஃபிட்டிங் வந்து நல்லா வந்துடும். இப்போ ஆமல் ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு இந்த இதுலேருந்து இந்த பாகம் வரைக்கும் சென்டர் பறிச்சுக்குங்க. இந்த பாகம் வரைக்கும் லைன் போட்டுக்குங்க. இது வரைக்கும் போட்டுட்டு அடுத்து இந்த ஸ்கேல் அப்படியே திருப்பி போட்டு இதுலேருந்து அந்த பாகம் போட்டுருங்க. இது இறக்கக்கூடாது, இந்த லைனுக்கு மேலே தான் இருக்கணும், இறங்கிடக்கூடாது. அப்போ தான் கரெக்டாக வரும் அளவு. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இந்த அளவு ஆம்கோலை செக் பண்ணி பார்த்துக்கணும், எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிடுவோம். நமக்கு 9.5 இன்ச்சு வரணும். கரெக்டாக 9.5 ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. 9.5 வந்தால் 19 இன்ச்சு, ஒரு பாயிண்ட் கூட வந்திருக்கு. அப்போ ஒரு நூல், அதுக்கு தான் வந்து மேலேயே வைக்க சொன்னேன், இல்லைன்னா இன்னும் இறங்கிடும் அப்படின்றதுக்காக ஒரு நூல் மேலே ஏறுற மாதிரி இந்த ஷேப் வைக்கிறோம். இப்போ ஒரு நூல் மேலே ஏறுற மாதிரி வச்சுருக்கேன். அப்படியே அதில் போட்டுடலாம். ஓகே. இப்போ இந்த இதில் இப்போ நம்ம அளந்தோன்னா கரெக்டாக வந்துடும். ஒரு நூல் மேலே ஏறிச்சு. அப்போ அந்த ஒரு பாயிண்ட் குறைஞ்சிடும். இப்போ நம்ம அளவு எடுக்க அப்படியே தைக்கணும்னாலும் தைக்கலாம், அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் நம்ம அந்த ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ சரியாக நமக்கு அந்த 9.5 இன்ச்சு வந்துடுச்சு. ஓகேவா? பாருங்கள், அந்த டேப்பை வைக்கும் போதும் வச்சு பார்க்கும்போதும் கரெக்டாக நம்ம வச்சு பார்க்கணும். இறக்கி வச்சுட்டோம்னா அதுலேயும் நமக்கு வந்து கணக்கில் வந்து இதாயிரும். கரெக்டாக 9.5 வந்துடுச்சு. ஓகேவா? கரெக்டாக டைட்டாக பிடிச்சி பார்த்தாச்சு. இப்போ இது தையலுக்கான அளவு மேலே ரைட். இப்போ நம்ம இடுப்பளவு பார்த்துருவோம். இடுப்பளவு பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சு. இவங்களோட இடுப்பளவு 38. அந்த 38 நம்ம 4ஆக டிவைட் பண்ணுறோம். 4ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4ஆக பிரிக்கும்போது 4 ஒரு பாகமாக வைக்கிறோம் அதில். ஓகேவா? அப்போ வந்து 9.5 ப்ளஸ் டாட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த டாட் வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரே அளவாக வைக்கக்கூடாது, ஒருத்தவங்களுக்கு தேவையான அளவு வைக்கணும். இப்போ இவங்களுக்கு டாட் நம்ம எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து 3.5 இன்ச்சு நம்ம ஷோல்டரில் மைனஸ் பண்ணியிருக்கோம்.
அப்போ இதில் வந்து அதில் பாதி கொஞ்சம் கூடவே கொடுக்கலாம். அதுக்கு பாதி கண்டிப்பாக கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். அப்போ அதில் 3.5 பாதி, இப்போ 4 இன்ச்சுனா 2 1.25 இன்ச்சு. அப்போ 2 இன்ச்சுனா இது 2ஆக பிரிக்க போகிறோம். அப்போ 1 இன்ச்சு 1 இன்ச்சு தரமாக வைக்கலாம். அப்போ 4 இன்ச்சு கணக்குக்கு 1 1 2 ஓகேவா. பாதி அதில் பாதியில் நம்ம கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கோம். ஆனால் பாதி கண்டிப்பாக வைக்கணும். கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் தையலுக்கான அளவு, இதுலேருந்து தையலுக்கான அளவு 1.5 இன்ச்சு. ஓகே, இப்போ இது அப்படியேவும் இதையும் அணைச்சிக்கலாம். இடுப்பளவு அதிகமாகுது பாருங்கள், வெளியில் போகுது. இவங்களோட இடுப்பளவு அதிகம் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து வெளியே போகுது. சில பேருக்கு உள்ளே வரும், இப்போ இவங்களுக்கு வெளியே போகுது. இதுக்காக நம்ம வந்து டாட்டை வந்து குறைக்க வேண்டாம். ஷோல்டரோட மைனஸ்லேருந்து கணக்கில் தான் வச்சு நம்ம இந்த டாட் கொண்டு வரோம். எல்லாமே கணக்கு போட்டு தான் நம்ம செய்கிறோம். ரைட், இப்போ இதை வந்து 2ஆக பிரிங்க. நம்ம பேக் டாட் கொடுக்கணும் இல்லையா, அதை எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத அப்படியே 2ஆக பிரிச்சுக்குங்க. 2ஆக பிரிச்சுட்டு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச்சு கொடுங்க. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு. இதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். இந்த மார்க்கை ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்போ இதில் ஹைட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணிக்கிடுவோம். ஹைட் வந்து நிப்பிள் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்கணும். நிப்பிள் பாயிண்ட்டுக்கு மேலே டாட் இருக்கக்கூடாது, பேக் டாட்டு. அப்போ தான் வந்து அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக அம்சமாக உட்காரும், கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும். அப்போ நிப்பிள் பாயிண்டோட ஹைட் எவ்வளவு அப்படின்னா 12.5 இன்ச்சு ஓகேவா. இப்போ நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு 12.5 இன்ச்சு. இப்போ இதில் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா 12, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு தான் இருக்குது. நமக்கு 1 இன்ச்சு டாட் கொடுக்குறோம் அப்படின்னா 2 இன்ச்சு இருந்ததுன்னா ரொம்ப தூக்குன மாதிரி இருக்கும். 3 இன்ச்சு கண்டிப்பாக இருக்கணும் ஓகேவா. அப்போ நிப்பிள் பாயிண்ட் வந்து இறங்கி இருக்குது, நிப்பிள் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. 12.5 இன்ச்சு இவங்களுடைய பாடிக்கு வந்து ரொம்ப இறங்கியிருக்கு. எதனால நடுபாடி அளவு அதிகமாக இருக்கிறதுனால இறங்கியிருக்கு. அப்போ அதை தூக்கிடும். அப்போ 1 இன்ச்சு நம்ம மேலே வச்சாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வச்சுட்டு கணக்கில் எடுக்கும்போது நடுபாடியை எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே 1 இன்ச்சு நம்ம டாட் கொடுக்குறோம் அப்படின்னா 3 இன்ச்சு கம்பல்சரி இருக்கணும் இந்த ஹைட்டு, டாட்டோட ஹைட்டு. அப்போ அது நிப்பிள் பாயிண்ட்டுக்கு கீழே வருதா மேலே வருதா நம்ம செக் பண்ணுறோம். 12.5 இன்ச்சு வரும்போது 13 16 2 இன்ச்சு தான் வருது. அப்போ 11.5 கிட்ட நான் வந்து நம்ம போட்டுக்கிறோம். 11.5 கிட்ட வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதில் இருந்து இப்போ நம்ம 12.5 வந்து நமக்கு கணக்கு, இப்போ 12.5 கணக்கு நான் உங்களுக்கு அதை எப்படி கணக்கில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத, ஏன்னா இதை நம்ம கொண்டு வரதுனால பாடி வந்து டைட் ஆகிடக்கூடாது, நடுபாடி டைட் ஆகக்கூடாது, அதை நம்ம கவனிக்கணும். அப்போ நடுபாடி சில பேருக்கு இந்த மாதிரி வரும், இந்த மாதிரியான ஒரு இது வரும். இப்போ இதை நான் அடையாளம் போட்டு வச்சுருக்கேன், அதை நம்ம உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது அப்படியேவும் இப்போ இதில் கிராஸ் எடுத்துருங்க. இப்போ இதுதான் நமக்கு அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கோம், நம்ம 1 இன்ச்சு தூக்கியிருக்கோம். இப்போ இதில் வந்து கிராஸ் எடுங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாகவே ஒரு சைடு தான் நம்ம கிராஸ் எடுத்துருக்கோம். இந்த சைடை வந்து ஒரு சைடு ஃபுல்லாக கிராஸ் எடுத்துட்டோம். இப்போ இங்கே நம்ம 1 இன்ச்சு வளர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 1 இன்ச்சை நம்ம இங்கே தூக்கணும். 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வரும். அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அந்த ஸ்லோப்பாக சொல்கிறேன். இங்கே 3 இன்ச்சு உயரம் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது கணக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக டாட் பார்க்கும்போது 3 இன்ச்சு வருது. இப்போ 1 இன்ச்சு தள்ளி வர்றதுனால ஒரு பாயிண்ட் இதில் கூடி இருக்கும். பாருங்க 3 இன்ச்சு இங்கே வருது ஓகேவா. இப்போது இது அப்படியே கிராஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக நான் ஒரு முறை சொல்கிறேன். இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்கேலை வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எவ்வளவு பிடிக்க வரணும் அப்படிங்கிறது காமிக்கும். அப்போ இங்கே 1 இன்ச்சு வருதா, அதில் அதோட 1/2 இன்ச்சு 1/2 பாயிண்ட் கம்மியாக வருதா அப்படின்றத நம்ம பார்த்துக்குருவோம். பாருங்க 1 இன்ச்சு 1/2 பாயிண்ட், ஒரு பாயிண்ட், அதாவது 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வருது இந்த ரெடியில், அவ்வளோதான். இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து அப்படியே இதை போட்டுக்கலாம் ஓகேவா. கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ இதை நம்ம டாட் பிடிக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக நேரம் ஆயிரும். இந்த லெவல் இங்கே வந்துடும். இப்போ இதுலேருந்து ஸ்லீம் அலவன்ஸ் தனியாக கொடுத்துடணும், தையலுக்கான அளவை தனியாக கொடுத்துடணும். இது சில விஷயங்கள் நம்ம அப்டேட் பண்ண விஷயம், அதெல்லாம் நான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸுக்காகவும் எடுத்தது. இது ஆன்லைன் கிளாஸ் மாணவர்களுக்கும் சேர்த்து தான் நான் வந்து இதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு இருந்ததில் சின்ன சின்ன அப்டேட்டு, அவ்வளோதான். இது அப்படியே ஒரு கிராஸ் எடுத்துங்க, சின்ன கிராஸ், அவ்வளோதான். இப்போ பேக் நம்ம வந்து மார்க் போட்டு வச்சிட்டோம். இப்போ கழுத்தோட ஆழம் பார்த்துருவோம். பேக் கழுத்தோட ஆழம் பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சு. 11.5 அப்படின்னும் போது நம்ம இங்கேருந்து 11.5 இப்படி வைக்காமல் இதோடைய சென்டர் பாகம் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் என்ன இருக்குது, 2 இன்ச்சு 2.25 இன்ச்சு. அப்போ 1 ஒரு பாயிண்ட்டு, அந்த 1 ஒரு பாயிண்ட்டு இதில் 2ஆக பிரிங்க. இதோடைய சென்டர் எவ்வளோ வருதுன்னா 1 ஒரு பாயிண்ட் 1/2 இன்ச்சு 1/2 பாயிண்ட்டு இங்கே கணக்கு வச்சுட்டு இங்கேருந்து கணக்கு எடுங்க. இதிலேருந்து அந்த 11.5 வைங்க ஓகேவா. பேக் நெக் வந்து 11 ரொம்பவே நல்லா டீப்பாக வந்திருக்கு அவங்களுக்கு. அவங்க அந்த டீப்பு தான் கேட்டிருக்காங்க.
டீப் நெக்கு வேணும் அப்படின்னு 11.5 ப்ளஸ்ஸு தையலுக்கு மேலே. ஓகேவா? இப்போ இவங்களுக்கு வந்து நெக்கு ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம அகலவே வச்சுருவோம். 4 இன்ச்சு வச்சுருக்கிறதுனால 8 இன்ச்சு மொத்தம் நம்ம வச்சுருக்கனால இதை அதுக்கு மேலே அகட்ட வேண்டாம். அப்படியே வச்சு நம்ம மார்க் போட்டுக்கலாம். கீழ்கழுத்து அப்படியே வைக்கலாம். மேல் கழுத்து அகலமாக இருக்கிறதுனால, அகலம் கொடுத்துறதுனால கீழ்கழுத்து நம்ம பிராட் கொடுக்கக்கூடாது. ரெடியில் மார்க் போட்டிருக்கோம். இப்போ இதில் ரவுண்ட் நெக்கு, அவங்களுக்கு ரவுண்ட் நெக்கு தான் நம்ம போடுறோம். அவங்களுக்கு நெக்கு என்ன ஷேப்னாலும் மாற்றிக்கலாம். இப்போ ரவுண்ட் நெக் கொடுக்குறோம். இது 1 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு அவங்களோட டீப்புக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் 1 இன்ச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் 1 இன்ச்சு ஷேப் கொடுத்துருக்கேன். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஷேப் வந்து தூக்கிக்கலாம். அந்த யூ வந்து எப்படி ப்ராடாக வேணுமா, நல்லா டீப்பு யூ வேணுமா, அது இப்போ வந்து இது வந்து நார்மலாக இருக்கும், ரெகுலரு 3/4 இன்ச்சு வைக்கலாம். இது நான் டீப் அகலம் பெத்து அதிகனால 1 இன்ச்சு வச்சுருக்கேன். இதே ஒன்றே இதில் வந்து நம்ம தூக்க க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப கொண்டு வரும்போது பாறை கொண்ட மாதிரி வரும். 1/4 இன்ச்சிலேருந்து கொண்டு வரலாம். அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, கஸ்டமரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ரைட். இப்போ பேக் வந்து முடிஞ்சிச்சு. அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி குத்து போடுற இடத்துல கரெக்டாக குத்து போட்டு கொடுத்துடணும். நம்மளே தைச்சாலும் சரி, டெய்லர்களுக்கு தைச்சாலும் சரி, அந்த குத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே. அடுத்தது ஃப்ரண்ட் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் மார்க் ஒன்று போட்டுருவோம். இதில் ஸ்ட்ரெயிட் மார்க்கு அதை காப்பி பண்ணுறோம். அப்படியேவும் இப்போ மேல் பாடிக்கு நடுப்பாடிக்கு உள்ள வித்தியாசம் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு வித்தியாசம். 41, 45 4 இன்ச்சு வித்தியாசம். நம்ம எழுதி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. 4 இன்ச்சு வித்தியாசம் பாருங்கள். 40 இதை வந்து மேல்பாடி 41லேருந்து 40 மாறி இருக்குது. நடுப்பாடி 45லேருந்து 46 மாறி இருக்குது. மொத்தம் இதோட வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 4 இன்ச்சு இருந்துச்சு. அப்போ இது ஒன்று மைனஸ் பண்ணதால் 5 இன்ச்சு வந்துருக்கு. இங்கே ஒரு 1.5 இன்ச்சு கூடுனால 6 இன்ச்சு. ஓகேவா? மொத்தம் 6 இன்ச்சு மேல்பாடிக்கும் நடுப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம். 6 இன்ச்சு அப்படின்னும்போது நம்ம ஓப்பன் டாட்டுக்கு கணக்கு எடுப்போம். ஓப்பன் டாட்டு வரணும். இதில் மேல்பாடியில் தான் ஓப்பன் டாட்டு வரும். ஆம்பு டாட்டும் மேல்பாடியில் தான் வரும். ஓகேவா? ஆம்பு டாட்டும் ஓப்பன் டாட் இது ரெண்டுமே அந்த 6 இன்ச்சுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஓப்பன் டாட் வந்து 1.25 2.5, இங்கே வந்து 4. சரியா? அப்போ 6 இன்ச்சு. அப்போ இங்கே 4னா அதில் பாதி 2 இன்ச்சு இங்கே நகர்த்தணும். 2 இன்ச்சு பாருங்க. இங்கேருந்து 2 இன்ச்சு நகர்த்திட்டு இங்கே வந்து 1 இன்ச்சு இறக்கணும். இதில் பாதி இங்கே இறக்கணும். இது எல்லாமே என்னோட முழுக்க என்னுடைய மெத்தேடு தான் இது. ஆனால் சூப்பராக வரும். இந்த ஃபிட்டிங் வந்து சூப்பராக வரும். இது வந்து எளிமையாக பண்ணக்கூடிய மெத்தேடு தான், ஈஸியான மெத்தேடு. ஆனால் அவங்களுடைய அளவுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரக்கூடிய மெத்தேடு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட்டுகள் பண்ண போகிறோம், என்னென்ன மாற்றங்கள் செய்ய போகிறோம், அதெல்லாம் வந்து ஒரு கட்டிங்க்கு தகுந்த மாதிரி அது வேறு இது நம்ம எளிமையாக செய்யக்கூடிய ஒரு அளவு, ஒரு கட்டிங் முறை. ஆனால் ஃபிட்டிங் சூப்பராக வரும். இதிலேருந்து இங்கே டாட் இங்கே 2 இன்ச்சு வளர்த்துட்டோம். இப்போ நம்ம இதில் இங்கே மார்க் போடுங்க. இந்த பாடி நாச்சு அடையாளம் பண்ணியிருந்தோம். இது ஆம்கோல் அளவு. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இது அப்படியே நம்ம எடுத்துருவோம். இந்த அளவு இது இங்கே. ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே 2 இன்ச்சு இருக்கா நம்ம செக் பண்ணணும். 2 இன்ச்சு இருக்குதா? கரெக்டாக இருக்குது. ஒரு பாயிண்ட் கூடவே இருக்குது. ஒரு பாயிண்ட் கூட இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு வந்து இது மேலே எடுத்துருக்கோம். இது இறங்கும்போது ஒரு பாயிண்ட் குறையும். ஓகேவா? ரைட். இப்போ நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு எடுத்துருவோம். 12.5 இன்ச்சு நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டு.
எவ்வளோ இறங்கி வந்திருக்கு பாருங்கள். ப்ளஸ்ஸு வந்து 3.5. அவங்க அளவு எடுத்தது அதுதான். நம்ம கணக்கீடு போட்டாலும் இந்த மாதிரியான கணக்கீடுல தான் நம்ம போடுற கணக்கீடும் அதுதான் வந்தது. அதனால் 3 இன்ச்சு இறக்கிட்டோம். எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம கணக்கீடு போட்டு தெரிஞ்சுக்குவோமே தவிர ஆனால் மாற்ற மாட்டோம். எடுக்கும் பொழுது நம்ம வேறு எந்த சேஞ்சும் பண்ண மாட்டோம். அவங்க என்ன வந்ததோ அதுதான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்படியே ஸ்ட்ரெயிட் மார்க்கு. ஓகே. இப்போ கழுத்துடைய ஃப்ரண்ட் முன்கழுத்தோட ஆழத்தையும் நம்ம பார்த்துருவோம். அதே ஃபார்முலா தான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. 2 அது இதோட சென்ட்ரு, அதுக்கு பாதி. இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இங்கேருந்து முன்கழுத்தோட ஆழம். முன்கழுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 7 இன்ச்சு தான். ஓகே, முன்கழுத்து 7 இன்ச்சு தான். 7 ப்ளஸ்ஸு தையலுக்கு. இவங்க உயரத்தில் பார்த்தீங்கன்னா 6 சொல்லியிருந்தாங்க. உயரத்தில் 6.5 சொல்லியிருந்தாங்க. நம்ம கிராஸில் பார்க்கும்பொழுது வித்தியாசப்படும். கிராஸில் நான் 7 இன்ச்சுன்னு வச்சுருக்கேன். நம்ம இருக்கிற அளவு மெத்தடு. ஓகே, இது அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டுக்கிடுவோம். இங்கே வச்சு இந்த 4 அப்படியே எதுலேயும் மாற்றம் எதுவுமே பண்ணல. அப்படியே வச்சு ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டுக்கலாம். இதுலேயும் 1 இன்ச்சு நம்ம தூக்குற மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, டீப் கேட்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி டீப் வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த ஷேப் வந்து லைட்டாக மேலே நெக்கு வந்து ஒரு ஷேப் லைட்டாக திரும்புகிற மாதிரி கூட வைக்கலாம். நீங்கள் ரொம்ப ஆழம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நெக் வந்து லைட்டாக மேலே போகிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா டாட் பிடிக்கும் பொழுது அது இறங்கும். 1/2 இன்ச்சு கீழே இறங்கும். டாட் பிடிக்கும் பொழுது இந்த இடம் விரியும், இறங்கும். இப்போ அதனால் இப்படி மேலே நோக்கி போகிற மாதிரி இருந்தால் டாட் பிடிக்கும்போது நேராக வந்துடும். ஓகேவா? ஓகே. அந்த ஷேப்புக்கு நம்ம வெட்டும்போது அந்த ஷேப்பு தான் வெட்டணும். ரைட். இப்போ நிப்பிள் பாயிண்ட்டோடைய இப்போ நடுப்பாடியை பார்த்துட்டு இதில் நிப்பிள் பாயிண்டில் எவ்வளோ தூரம் வெளியே வரணும், இது வெளியே வரணும், எவ்வளோ தூரம் வரணுன்றதை நம்ம பார்க்கணும். எல்லாமே கணக்கெடு போடணும். இப்போ நம்ம ஆமில் வந்து இப்போ பாடி அளவு இதில் 2 இன்ச்சு நமக்கு வந்து இப்போ கூடியிருக்கு. நமக்கு 40 வரணும். 42 நமக்கு வந்து 10 இன்ச்சு வரணும். இப்போ இங்கேருந்து நம்ம கணக்கு போடும்போது ஆம்புல் டாட் இங்கேருந்து நம்ம கரெக்டாக கணக்கு போடும்போது நெக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்துருக்கு இல்லையா. இதை செக் பண்ணி பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. 12 இன்ச்சு வரணும். ஓகேவா? மொத்தமாக 2 இன்ச்சு டாட்டு 10 இன்ச்சு. இது பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கூட இருக்குது. அப்போ நான் அதை மைனஸ் பண்ணுறேன். 2 பாயிண்ட் கூட இருக்கிறத இங்கே நான் மைனஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து இப்படி கிராஸ் கொண்டு வந்துடுவோம். இப்போ நடுபாடி அளவு பார்த்துருவோம். நடுபாடி அளவில் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ இருக்கோ அதோடைய மீதி தான். இப்போ நான் இதில் தான் சொல்லியிருந்தேன். எங்கன்னா இங்கே இருக்கிற அளவு இதை நம்ம கணக்கு எடுக்கக்கூடாது, இதில் தான் இருக்கணும். இந்த டாட்டை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். டாட் பிடிச்சோன்னா நடுப்பாடியில் மைனஸ் ஆகும். அதை நம்ம கணக்கில் கொண்டு வரணும். அப்போ இதுக்கு நேராக நம்ம பார்த்துக்கலாம். இந்த டாட்டை மைனஸ் பண்ண 5.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை அப்படியே நகர்த்திக்கலாம். 10 இன்ச்சு இருக்குது. இப்போ பேக்கில் வந்து 10 இன்ச்சு இருக்குது. இப்போ நடுப்பாடி நமக்கு எவ்வளோ தேவை? 10 20 இன்ச்சு இருக்குது நமக்கு. ஆனால் எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 இன்ச்சு மொத்த டோட்டல் வந்து நடுபாடியோட அளவு. ஓகேவா? அப்போ 10 20 போயிடுச்சுன்னா நமக்கு இன்னும் 26 இன்ச்சு வேணும். அப்போ 13.25 வேணும். மொத்தமாக நமக்கு 13.25 வேணும். அந்த 13.25 இங்கே வைங்க. இப்போ இங்கே வந்து எவ்வளோ கிராஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதுலேருந்து இதில் கிராஸ் வெளியே போகும், இங்கேயும் கிராஸ் வெளியே போகும். இங்கே 1/2 இன்ச்சு நம்ம வெளியே கொண்டு வரலாம். 13.25 இங்கே வைக்கணும். நம்ம 1/2 இன்ச்சு நம்ம வெளியில் வர மாதிரி இங்கே வச்சுக்கலாம். இங்கே 1/2 இன்ச்சு வெளியே போகும். பாருங்கள். இப்போ நம்ம இதில் எவ்வளோ வருது இங்கே பாருங்கள். இப்படி வச்சோம் அப்படின்னா இங்கே மேலே வெளியே இந்த நேராக வச்சு பார்க்கும்போது சைடு பக்கத்தில் இங்கே 13.25 வச்சுருக்கோம். சைடு பக்கத்துலேயும் 1/2 இன்ச்சு வெளியே போகிறது, 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெளியே போகுது. இங்கேயும் 1/2 இன்ச்சு நம்ம வெளியே கொண்டு வந்துருக்கோம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இதையும் இணைச்சிக்கணும். நம்ம ஆம்பு டாட்டுக்கெல்லாம் கொண்டு வந்துட்டோம். இதை இப்போ இது வந்து அப்படியே இணைச்சிடுவோம். அதே மாதிரி 1.5 இன்ச்சு தையலுக்கு சேம் அலவன்ஸ் வச்சு
இப்போ இதில் நம்ம ஃப்ரண்ட் பக்கம் இணைக்கணும். இதில் மைனஸ் ஆன அந்த பாகத்தையும் இங்கே ப்ளஸ் பண்ணதையும் வச்சு இணைக்கணும். இப்போ இதுதான் நமக்கு ரெடி. இதுக்கப்புறம் தையலுக்கு வரும். இப்போ நம்ம இது வந்து ரெடி அளவு. ஓகேவா? இப்போ இவங்களோட பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் நம்ம இங்கே வைக்கணும். பாயிண்ட் வந்து நமக்கு 46 45 அவங்களுக்கு எடுத்த அளவு. இப்போ 46 வந்துருக்கு. அப்போ 4.5 4.45 கிட்ட வர்றது. 4.45 தாராளமாக வைக்கலாம். நம்ம இங்கேருந்து 4.45 வைக்கணும். இங்கேருந்து 4.45. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் முடிச்சுட்டு இப்போ இதுலேருந்து இதை அப்படியே இணைங்க. இந்த ஆம்புல் டாட் இதையும் இந்த பாயிண்ட்டையும் வச்சு அப்படியே இணைச்சிடலாம். இப்போது நமக்கு எவ்வளோ இந்த ஸ்ட்ரெயிட்டில் வரணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் வந்து இதை நான் வந்து இணைச்சிக்கிறேன். இதோட வரைக்கும் இதில் நிற்கிது, பாதியில் நிற்கிது. இது வரை நிற்கட்டும். நமக்கு இதுதான் இப்போ ரெடி. இது கிடையாது, இது ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட இந்த ஹைட் எவ்வளவு? 3.5. இந்த 3.5 இங்கே செக் பண்ணுங்கள் எங்கே வருது அப்படின்னு. இப்போ இதுதான் நிப்பிள் பாயிண்ட்டு. கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு 3.5 இங்கே வரணும். இப்போ கிராஸ் எடுத்ததுக்கப்புறம் எங்கே 3.5 வருது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வருது. ஓகேவா? ப்ளஸ்ஸு தையலுக்கு இங்கே கீழே வரணும். எவ்வளோ ஹைட்டு மேலே ஏறி இருக்குது? 3 பாயிண்ட்டு. இங்கேருந்து 3 பாயிண்ட் மேலே ஏறி இருக்குது. அந்த 3 பாயிண்ட்டை வந்து இங்கே வச்சு ஒரு சின்ன கோடு போட்டு வச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஆம்கோல் இப்போ இந்த ஓப்பன் டாட் கொடுத்துட்டு இங்கே கேப் எவ்வளோ கொடுக்கணும் இதை கொடுத்துடலாம். இப்போ ஓப்பன் டாட் நம்ம எவ்வளோ கொடுக்கணும் முன் உயரம் பார்த்துட்டு இதை அப்படியே வந்து கீழ்படி அளவுலாம் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். முன் உயரம் நமக்கு வந்து யோக்கோட அளவு ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இப்போ முன் உயரம் நமக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.75 வரணும். 14.5லேருந்து 3/4 இன்ச்சு மேனேஜ் பண்ணியிருக்கோம். அதுதான் முன் உயரம். அதில் வந்து எவ்வளோ அளவு? ஃப்ரண்ட்டோட யோக்கோட அளவு 3.5 இன்ச்சு. அதில் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோட யோக்கு எவ்வளோ வந்திருக்கோ கடைசியாக 2.25 வந்திருக்கு. ஓகேவா? அந்த 2.25 நம்ம இங்கே மைனஸ் பண்ணிவிட்டு பாருங்க, இங்கே 2.25 மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ முன் உயரம் நமக்கு எவ்வளோ வரணும்? 13.5 இன்ச்சு நமக்கு முன் உயரம் வரணும். 13.25 முன் உயரம் ப்ளஸ்ஸு இங்கே நம்ம கொடுக்க போகிற டாட்டு 1.25 இன்ச்சு. நம்ம 1.25 2.5 கணக்கு பண்ணியிருந்தோம் இல்லையா? 1.25 இன்ச்சு 13.25 15 பாருங்க. கரெக்டாக இந்த இதுலேயே வந்து நிற்கிது. கரெக்டாக இந்த நிப்பிள் பாயிண்ட்டை டச் பண்ணுது. ஓகேவா? அப்போ நம்ம இன்னொரு 1/4 இன்ச்சு கூட நம்ம கொடுக்கலாம். 1/4 இன்ச்சு மட்டும் இறக்கிட்டு 15.25 கிட்ட வச்சுருக்கேன். 13.25 ப்ளஸ்ஸு 15.25. அப்போ நம்ம 1.5 இன்ச்சு இங்கே ஓப்பன் டாட் கொடுக்க போகிறோம். 1.5 இன்ச்சு நம்ம ஓப்பன் டாட் கொடுக்க போகிறோம். 1/4 இன்ச்சு எதுக்காக? நிப்பிள் பாயிண்ட்டுக்கு ரொம்ப மேலே இருக்கக்கூடாது. நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் இருக்கலாம். அப்போ நிப்பிள் பாயிண்ட் வந்து 15.25 வந்திருக்கு. ப்ளஸ்ஸு தையலுக்கு. ஓகேவா? ப்ளஸ் தையலுக்கு. நிப்பிள் பாயிண்ட்டுக்கு மேலே வேண்டாம். கரெக்டாக அந்த நிப்பிள் பாயிண்ட் டச் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபிட்டிங்கு. அதுக்கு மேலே போக ஃபிட்டிங் நல்லா இருக்காது. அப்போ நம்ம இதிலேருந்து எவ்வளோ தூரம் நம்ம மேலே தூக்க போகிறோம் அப்படின்னா இதில் 1 இன்ச்சு தூக்கிக்கலாம். பாருங்கள், 1 இன்ச்சு மேலே தூக்கிட்டு இதில் எவ்வளவு? 1.5 இன்ச்சு நம்ம 1.25 இன்ச்சு டாட் கொடுக்குறது போதா 1.5 இன்ச்சு டாட் கொடுக்க போகிறோம். இப்போ ஓப்பன் சைட் டாட்டு 1.5 இன்ச்சு. அதோடைய சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3/4. 1.5 பாதி 3/4. இதுதான் சென்டரு. ஓகேவா? இப்போ நம்ம இதை நோக்கி நம்ம கிராஸ் கொடுக்க போகிறோம். இதை நோக்கி தான் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். இந்த நிப்பிள் பாயிண்ட்டை நோக்கி. எவ்வளவு தூரம் நம்ம வந்து டாட்டோட அளவு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கேருந்து 2.5 இன்ச்சு இருக்குது. இதிலேருந்து இந்த வித்து 2.5 இன்ச்சு இருக்குது. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இது 2.5 இன்ச்சு இருக்கணும். அதுக்கு மேலே உள்ளே போகக்கூடாது. ஓகேவா? இதுதான் அதோடைய அளவு. ஓகே. இப்போ நம்ம இதில் இந்த டாட்டோட அளவு அளக்கணும். 3 இன்ச்சு இருக்குது. இங்கே 2.25 இருக்குது. இங்கே நம்ம 3 இன்ச்சு வர்ற மாதிரி கணக்கு வச்சுக்கணும். இப்போ டாட் இந்த பாயிண்ட் இதை நோக்கி தான் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதை வந்து இதுலேருந்து தான் நம்ம கிராஸ் எடுத்து கொண்டு வரணும். ஓகேவா? பாருங்க, இதுலேருந்து இதை கிராஸ் கொண்டு வந்துடுங்க.
இந்த அளவு இதில் வளர்த்துருக்கோம். இப்போ இந்த பாகத்தில் ஓகே. இப்போ நமக்கு கீழ்ப்படி அளவு வந்து பார்க்கணும். இப்போ முன்பக்கம் உயரத்தை நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த கேப் இருக்குது பாருங்கள், 2 இன்ச்சு. இங்கே 2லேருந்து 2.25 வரைக்கும். இதை விட 4 இன்ச்சு கூட இருக்கலாம், அதோட கம்மியாக இருக்கக்கூடாது கேப்பு. அப்போ 2.25 இங்கே வைக்கலாம், 2.25 ஓகேவா? ரைட்டு. இப்போ இதிலேருந்து இதில் இணைக்கணும், இதை இணைக்கணும். ஒன்றுமே எதை முடிச்சுட்டு எதை முடிச்சா தான் கரெக்டாக வரும். அதனால் ஒன்றையும் முடிச்சுட்டு கரெக்டாக கொஞ்சம் இணைச்சா தான் உங்களுக்கு இதோட அளவுகள் புரியும். ஏன்னா நமக்கு அப்போ தான் இந்த வித்து எவ்வளோன்னு தெரியும், இந்த வித்து எவ்வளோன்னு தெரியும். இதுலேருந்து தான் இந்த வித்து கணக்கு பண்ணுறோம், முன் உயரத்தை வச்சு தான் அந்த டாட் கொடுக்குறோம். இப்படி ஒன்றுமே தொடர்ச்சி உள்ளது. அப்போ தான் அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்கார அம்சமாக சூப்பராக வரும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இந்த டாட்டோடைய அளவு அளக்கணும். இப்போ இந்த டாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? இங்கே 5.25 இருக்குது, இங்கே 5.25 வரணும், இங்கே 5.25 வரணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வர்ற ஆம்பல் அளவு, இந்த அளவு வந்து இங்கே மேலே ஏறும்போது குறையக்கூடாது. அப்போ எவ்வளோ இருக்குன்றது நம்ம செக் பண்ணணும். பாருங்க, இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 6.25 இருக்குது. ஓகேவா? அந்த 6.25 இங்கே வரணும். அப்போ அதுக்கு இந்த மாதிரியான ஷேப் கொடுக்கணும். பாருங்க, இதில் உள்ளே கொண்டு வந்து திருப்ப போகிறோம். அப்போ அந்த 6.25 வருமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ இதில் 6.25 வரணும் நமக்கு. ஆறு ஒரு பாயிண்ட் வருது, வந்துடும். இங்கே ஷேப் பிடிச்சி வரும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ அப்படியே மார்க் போட்டுக்கிறோம். இதில் கவர் தட்டு இதுதான், கவர் தட்டு கிடையாது. இது உங்களுக்கு நம்ம கவர் தட்டு இங்கே எடுத்தோம் அப்படின்னா, இங்கே ஆழம் எடுத்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இங்கே தூக்கும் பொழுது இங்கே இழுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவங்களுக்கு தூக்குவடி தேவை அதிகமாக இருக்குது, நடுப்படி அளவு அதிகமாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு மேலே தான் ஏற்றமே தவிர இறக்கக்கூடாது, இங்கே டவுன் பண்ணக்கூடாது. டவுன் பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இறக்கணும் வச்ச பார்த்தீங்கன்னா இறக்கிட்டோம், அவ்வளோதான். அது நம்ம இறக்குனது அது இங்கே தூக்க வேண்டிய தேவையை காமிச்சிருக்கு. கரெக்டாக இந்த டாட் அப்போ கரெக்டாக போடும்போது இதை இழுத்து கொடுக்காம கச்சின்னு கரெக்டாக உட்காரும். இல்லைன்னா இது வந்து இழுத்துரும். ஓகேவா? இந்த துணி இங்கே இடம் கம்மியாக இருந்ததுன்னா அப்போ இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் கனெக்ட் பண்ணுங்கள், கரெக்டாக வந்து உட்காரும் உங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா இது பெரிய அளவு இல்லையா, நடுபாடி அளவு பெருசாக இருக்குது. இப்போ 6.25 கரெக்டாக வந்துடுச்சு. சரியா? ரைட்டு. அப்போ இதோட அளவு இதோட ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுதான் வெட்ட போகிற அளவும். இது அப்படியே இதில் நம்ம இதை தான் வெட்டுவோம் நம்ம. ஓகே. இப்போ நம்ம இன்னும் அடுத்தது கீழ்ப்படி அளவு பார்க்கணும். கீழ்ப்படி அளவுக்கு நம்ம இதில் மார்க் பண்ணிடுவோம். பாருங்க, இதை அப்படியே மார்க் பண்ணிடுவோம். இது ரெடி. தையலுக்கு இப்போ இது ரெடி ஆகுது, தையலுக்கு கீழே வரணும். இதில் தையலுக்கு கீழே வருது. இங்கே வரணும், இதோட வருது. ஓகே. இந்த பாயிண்ட் வந்து நான் அந்த வெட்டு வரும்போது இதை நான் மடித்து வெட்டினோன்னா இது கரெக்டாக வந்து உட்காந்துடும். அதை இதுலேருந்து இப்படி வெளியில் வரும் பாருங்க. இதுலேருந்து இப்படி வரும்போது இப்படி வெளியில் வரும். அதை நம்ம வெட்டும்போது மடித்து வெட்டினோன்னா சரியாக வந்துடும். ஓகே. இப்போ நம்ம கீழ்ப்பாடி அளவு எடுத்து எப்படி கணக்கு எடுக்குதுன்னு பார்ப்போம். கீழ்ப்பாடி உயரம் எடுத்திருந்தா இவங்களுக்கு நமக்கு கன்ஃபார்மாக எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கும். எடுக்கலை, அப்போ நம்ம வந்து கணக்கெடுத்து தான் போடுறோம். கீழ்ப்பாடி அளவு நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிட்டோம். 39 இன்ச்சு வரணும் அப்படின்னு. பாருங்க, இங்கேருந்து 1.5 இன்ச்சு, கீழேருந்து 1.5 இன்ச்சு நான் தூக்கியிருக்கோம். ஓகேவா? 1.5 இன்ச்சு. இப்போ இங்கே வர்ற அளவு நம்ம எடுக்கிறோம். பேக்கில் எவ்வளோ இருக்குது, மீதி ஃப்ரண்ட்டுக்கு வரணும். இந்த ஒரு பாகத்தில் 5.25, அந்த 5.25 இங்கே நகர்த்திட்டு அதை வைக்கும்போது 10 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஓகேவா? அப்போ 10 இன்ச்சு இருந்ததுன்னா 40, ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. 39 நமக்கு தேவை. அப்படின்னா நமக்கு 9.25 இருந்தால் போதும். ஓகே. ஒரு பாயிண்ட்டு இப்போ 9.25, ஒரு பாயிண்ட் தான் கூட இருக்குது நமக்கு வந்து. இப்போ 9.25 இருந்தாலும் சரி, 9.5 ஒரு பாயிண்ட் இருந்தாலும் ஓகே தான். இப்போ இங்கே நம்ம கொண்டு வர போகிறோம். 9.5 ஒரு பாயிண்ட் இருந்தால் போதும். ஏன்னா இதில் ஒரு பாயிண்ட் கூடி இருக்குது. 9.25 நமக்கு தேவை. 39க்கு 9.25 தேவை.
இதில் ஒரு பாயிண்ட் கூடியிருக்கு, அப்போ ஒரு பாயிண்ட் குறைஞ்சா ஓகே தான். அதுவும் நம்ம வந்து கீழ்ப்படி அளவு சுற்றளவு எடுக்கலை, இது வந்து கணக்கீடு. கீழ்ப்படி சுற்றளவு எடுத்திருந்தா இன்னும் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதில் சில விஷயங்கள் அதுக்கு தான் நம்ம மேம்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். எந்தெந்த அளவுகள்லாம் எடுக்கணும், அதை எப்படி எடுக்கணுன்றது நம்ம ஆன்லைன் கிளாஸில் சொல்லியிருக்கேன். கீழ்ப்படி அளவு எப்படி எடுக்கணும், கீழ்ப்படி உயரம் எப்படி எடுக்கணும், இதெல்லாம் கூட நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம ஆன்லைன் கிளாஸ்லையும் போயிட்டு தான் இருக்குது. நம்ம இதுலேயும் நம்ம யூடியூப்லேயும் அதெல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஒன்று தனித்தனி டிப்ஸாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். 4.5 இன்ச்சு இருக்குது, 4.5. இப்போ 4.5 நமக்கு எவ்வளோ இங்கே வரணும்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ நமக்கு தேவை? 9.25. ஓகேவா? இப்போ இந்த உயரத்தை நம்ம செக் பண்ணிடுவோம். இந்த உயரத்தை பார்த்துட்டு அப்படியே இதை பார்த்துடுவோம். ஏழேகால் இந்த உயரம். பாருங்க, இதில் 7.25. இப்போ யோக்கோட ஹைட் நம்ம இங்கே வந்து 7.25 இங்கே வச்சோம் அப்படின்னா யோக்கு ஹைட் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 2.25, மிடிலில் 2.25. அப்போ சைடில் வந்து நமக்கு 2ம் வரலாம், 1.25 வரலாம், கூட வரலாம், குறையாத சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ சைடு வந்து குறையாக தான் வரும். ஏன்னா இவங்களோட அளவு வந்து பஸ் அளவு அதிகமாக இருக்கிறதுனால இறங்கி தான் வரும். அப்போ இங்கே வந்து யோக்கு ரொம்ப சின்னதாக தான் வந்தால் தான் அப்போ அந்த யோக்கு இது பஸ்ட்டு வந்து கவர் ஆகும். இது தூக்கிட்டோம்னா ரொம்ப அவங்களுக்கு மேலே ஏறிடும், அசிங்கமாக இருக்கும். அப்போ நமக்கு இந்த இங்கே நிப்பிள் பாயிண்ட், இந்த கரெக்டாக நிப்பிள் பாயிண்டோட டச் பண்ணாலே 7.25 இங்கே கொண்டு வந்து வச்சாலே எவ்வளோ வருது? 2 இன்ச்சு வருது. நம்ம கொஞ்சம் இறக்கலாம், கொஞ்சம் இங்கே இறக்கலாம். அப்போ 1.5 இன்ச்சு நம்ம யோக்கு வர்ற மாதிரி வச்சுட்டு 7.25 எங்கே வருதுன்னு பார்ப்போம். பாருங்க, இங்கே வருது. ஓகேவா? 1.5 இன்ச்சு நம்ம இங்கே இறக்கிட்டோம், 7.25 இங்கே வந்துருக்கு. ப்ளஸ்ஸு தையலுக்கு இங்கே. இப்போ சைடோட யோக்கு வந்து 1.5 நம்ம எழுதி வச்சுக்கணும். சைடோட அளவு வந்து இப்போ ஃப்ரண்ட் யோக்கு வந்து 2.25, மிடில் வந்து 2.25, இங்கே 1.5, சைடோட அளவு வந்து 1.5. ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு இங்கே கீழ்ப்படி அளவில் இங்கே பாதி அளவு வந்துருச்சு. 4.25, 4.5 இங்கே வந்துருச்சு. இங்கே ஒரு 4.25 வந்தால் போதும் நமக்கு. 9.25 தான் நமக்கு, 9.25 தான் நமக்கு வேணும். பாருங்க, 9.25. நான் 9.25 ஒரு புள்ளி வைக்கிறேன். இங்கே வச்சோம் அப்படின்னா இங்கே வித் ரொம்ப இதாக வரும். இந்த ஹைட்டு நமக்கு வரணும், இந்த ஹைட் நமக்கு அந்த அளவில் வரணும். அப்போ 9.25 நான் இங்கே வச்சு ஒரு பாயிண்ட் போடுறேன். இந்த மாதிரி இது ஹைட்டு செட் ஆகணும் இல்லையா? 9.25. பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன புள்ளி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு இந்த ஹைட்டு பாருங்க, இங்கே என்ன இருக்குது? 3.5. இங்கேயும் 3.5 நமக்கு வரணும். இந்த 3.5ல் அந்த அளவு வந்து நமக்கு உட்காரணும், கீழ்ப்படி அளவு. இப்போ நம்ம 3.5, இப்போ நமக்கு இங்கே 3.5 வச்சோன்னு வைங்களேன், இங்கே வருது பாருங்கள். இந்த 3.5 வைக்கும் பொழுது இங்கே வருது. அப்போ கீழ்ப்படி அளவு எவ்வளோ வித்தியாசம் வருது பாருங்கள். 4.5 நமக்கு போச்சுன்னா மீதி 4.25 தான் நமக்கு தேவை. பாருங்கள், 5.25 இந்த பாயிண்டில் பார்த்தா 5.25 வருது. நமக்கு வந்து 1/2 இன்ச்சு எப்படி பார்த்தாலுமே பாருங்கள், நமக்கு 3.5 இங்கே வருது. அப்போ இது இங்கேருந்து பார்க்கும்போது 5.25 இங்கே வந்துடுது. அதில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து நமக்கு எப்படி பார்த்தாலுமே கூடுதலாக வருது. 1/2 இன்ச்சிலிருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் கூடுதலாக வருது கீழ்ப்படி அளவு. அப்போ இவங்களுக்கு எடுத்திருந்தால் இந்த கீழ்ப்படி அளவு எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம போட்ட கணக்கு தான் இது. 3/4 இன்ச்சுன்றது ஒரு 1/2 இன்ச்சு வரதை கூட நம்ம இங்கே இன்னும் கொஞ்சம் கிராஸ் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் இறக்கலாம். ஓகேவா? அதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நமக்கு கீழ்ப்பாடி மட்டும் பக்கவாக அவங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா முக்கியமாக அந்த கீழ்ப்பாடியும் உட்காரணும். அப்போ தான் அந்த ஃபிட்டிங் வந்து நல்லா எவ்வளோ தூரம் நம்ம பார்த்துட்டு கீழ்ப்பாடி நமக்கு கச்சின்னு உட்காந்துருச்சுன்னா ஓகே. இப்போ நம்ம வந்து பொதுவாக ஒரு டாட் வச்சு நம்ம கணக்கு போட்டு பண்ணுறதை விட நம்ம கீழ்ப்படி அளவு கரெக்டாக வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. இந்த பக்கம் நகர்த்தி இந்த பக்கம் கொண்டு வருவோம். இப்போ பாருங்கள், இப்போ 3.5 இன்ச்சு நம்ம இங்கே கொண்டு வந்துருக்கோம் இல்லையா? அந்த 3.5 இங்கேருந்து 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு நான் கொண்டு வரேன். ஒரு 1/2 இன்ச்சு அங்கே வர வேண்டிய 1/2 இன்ச்சை இங்கே நகர்த்துறேன். 3.5 இப்போ இங்கே வருது. ஓகேவா? இங்கே ப்ளஸ் மார்க் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துக்கு வருது. இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம இதை மாற்றுவோம். இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வெளியே கொண்டுருவோம். இப்போ இங்கே எவ்வளோ நமக்கு வந்து மைனஸ் ஆகிருக்கு? 3/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட். இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்றது நம்ம செக் பண்ணிடுவோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்றது நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு இங்கே 4 இன்ச்சு இருக்குது. ஓகேவா? 4 போச்சுன்னா நமக்கு 9.25. பாருங்க, இந்த பாயிண்ட்டு 9.25 இங்கே வருது. இப்போ இங்கே வருது. இப்போ இங்கே 3.5 வருதான்னு செக் பண்ணுவோம். இங்கே 3.5
ஓகேவா? பாருங்க கரெக்டாக ஒரு அரை நூல் தான் வித்தியாசம். ஓகே, இந்த பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கிறோம், பெருசாக போட்டுக்கிட்டோம் இந்த பாயிண்ட்டு. இப்போ இங்கே மைனஸ் ஆனது இங்கே வந்துச்சு, நம்ம கீழ்பாடி நம்ம கணக்கு போட்ட கணக்கு வந்துருச்சு. ஆனால் அவங்க எடுத்திருந்தா இது ஒரு அரைஞ்சு கூட இருந்தால் கூட பரவாயில்ல அப்படி இருக்கலாம், எடுக்கலை, அப்போ நம்ம கணக்கு போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம எடுக்காமல் போடும்போது இந்த மாதிரி கணக்கு தான் நம்ம போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்படியே எடுத்து இப்போ இதில் வந்து ரெடி, இதில் வந்து ரெடி போட்டுருவோம். ரெடி மார்க்கு ப்ளஸ்ஸு தையலுக்கு. ஓகே, இப்போ நமக்கு இதுதான், இப்போ இது கிடையாது. ஓகேவா? இது கிடையாது, இதுதான். இப்போ இந்த அளவுக்கு டாட்டோட அளவு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். டாட்டோட அளவு வந்து மொத்தமாக 5 இன்ச்சு வந்திருக்கு. இப்போ இதில் எவ்வளோ டாட் வந்திருக்குன்னு நம்ம கணக்கு எடுத்துருவோமா? 5, இங்கே ஒரு 1.5, 6.5, இங்கே ஒரு 2, 8.5, இங்கே ஒரு 1, 9.5. 9.5 அப்படியே நம்ம மொத்தமாக கணக்கு போடுங்க. 19 இன்ச்சு இதில் டாட்டாக வந்திருக்கு. ஓகேவா? டாட் மட்டும் நம்ம 19 இன்ச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 19 இன்ச்சுன்றது நமக்கு சரிதானான்றதை நம்ம பார்ப்போம். எவ்வளோ வந்திருக்கு, 19 இன்ச்சு நமக்கு கரெக்டாக வருமா கணக்கு போட்டால் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ மேல்பாடி நடுபாடி, இப்போ ஷோல்டர் மைனஸ்லேருந்து கணக்கு போட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் மைனஸ் 3.5 இன்ச்சு, 3.5. மேல்பாடிக்கும் நடுபாடிக்கும் உள்ள வித்தியாசம் 4. நடுபாடிக்கும் கீழ்பாடிக்கு உள்ள வித்தியாசம், இடுப்புக்கு உள்ள வித்தியாசம் 7. ப்ளஸ் இதுலேருந்து நம்ம வந்து மைனஸ் ஒரு 1 பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஒரு 1.5 பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். 7 3 10, 14, 14.5, 14.5, 15, 16, 17. 17 இன்ச்சு நமக்கு இந்த முரண்பாடுலேயே வந்திருக்கு. ஓகேவா? மேல்பாடி நடுபாடி இடுப்புக்கான வித்தியாசம் எல்லாமே இந்த முரண்பாடு மட்டுமே நமக்கு 7 இன்ச்சு 17 இன்ச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம 19 இன்ச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டாட்டா 19 இன்ச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 2 இன்ச்சு கூடுதலாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கீழ்பாடி நம்ம கணக்கு, அப்போ இந்த கீழ்பாடி நம்ம அரைஞ்சு கூடுதலாக கொடுக்கணும்னா கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா நமக்கு இன்னொரு அரைஞ்சுன்றது, அப்போ இதில் இப்போ அரைஞ்சு நம்ம கூடுதலாக நம்ம கீழ்பாடியை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 18.5 தான் வந்திருக்கும், 18.5 வரும். ஓகேவா? இதில் உள்ள முரண்பாடை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். எவ்வளோ முரண்பாடு வருதோ அதை வந்து நம்ம டாட்டா கொடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது இப்போ நம்ம போட்ட கணக்கு, இது வந்து மேல்பாடியோட வித்தியாசத்துக்கான கணக்கு, இடுப்புக்கான வித்தியாச கணக்கு. இப்போ இதில் தான் நம்ம வந்து குறைக்க முடியும். ஏன்னா அதிகமாக நம்ம 19 யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? 19 இன்ச்சு நமக்கு டாட்டா கணக்கில் வந்திருக்கு கீழ்பாடியில். அப்போ அந்த கீழ்பாடி அவங்க எடுத்துருந்தாங்கன்னா நமக்கு இந்த 17லேயே வந்து அடங்கியிருக்கலாம். 17லேருந்து அரைஞ்சு முன்ன பின்ன வரலாம். ஓகேவா? இவங்களுக்கு வந்து 2 இன்ச்சு வித்தியாசம் வந்திருக்கு. கூடுதலாக நம்ம டாட்டை யூஸ் பண்ணுறோம். நம்ம போட்ட கணக்கு படி பார்க்கும்போது நம்ம போட்ட கணக்குகளை தான் நம்ம இதெல்லாமே செஞ்சுருக்கோம். 38 இதெல்லாமே நம்ம போட்ட கணக்கு. ஓகேவா? அப்போ இந்த 39 இன்ச்சு இந்த கீழ்பாடின்றது 40 வைக்கிறதா இருந்தாலும் வரலாம் எடுத்திருந்தா. அப்புறம் நம்ம அந்த அரை இன்ச்சை நம்ம இங்கே கொடுத்தேன் பாருங்க, இந்த ஷேப்பை இதுலேருந்து நம்ம மாற்றணும். பார்த்தீங்களா? இந்த ஷேப்பை மாற்றணும்ல, அதை மாற்றாமல் இங்கேயே கூட கொடுக்கலாம், இங்கேயே வைக்கலாம். வச்சுருந்தா அந்த அரை இன்ச்சு கூடும். இங்கே வந்து வர அரை 1 இன்ச்சு, இங்கே அரை இன்ச்சு கொடுத்தோம் பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்களா? அரை இன்ச்சு 1 இன்ச் ஆயிரும். அப்போ 1 இன்ச்சுனா நமக்கு இங்கே 18 தான் வரும். 19 வர இடத்துல 18 வரும். ஓகேவா? 17ன்ற கணக்கில் 18 வருது. அப்போ 1 இன்ச்சு தானே வித்தியாசம் வருது. இப்போ 2 இன்ச்சு கொடுத்துல. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இதையே கூட கணக்கில் வச்சுக்கலாம். இது இல்லாமல் இதையே கூட கணக்கில் வச்சுக்கலாம். பாருங்க 3.5 இன்ச்சு. அப்போ நம்ம இதை வேண்டாம் வச்சுட்டு இது வந்து நம்ம இதுலேருந்து கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? இந்த இதை வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிட்டிங் நல்லா இருக்கும் அது. அதனால இதையே நம்ம வச்சுக்கிடுவோம். இதை வேண்டாம். ஓகேவா? இதையே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த கணக்கை எடுத்துக்கலாம். அப்படியே நான் இதை அப்படியே தொடர்ச்சியாக போட்டுருவேன். பாருங்க, இதுதான் நம்ம முதல்ல போட்ட கணக்கு, அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஃபிட்டிங் வந்து இதை வந்துடும். இப்போ நம்ம இதில் கணக்கு பாருங்கள். இது டாட்டோட அளவு 5 இருந்தது, இப்போ 4.5 மாறிடுச்சு. இங்கே வரும்போது 5 இருந்தது இல்லையா? இப்போ இங்கே வரும்போது 4.5 ஒரு பாயிண்ட்டு, அவ்வளோதான் 4.5. இந்த 4.5னா பாதி அளவு 2.25. இதுதான் சென்டர். இப்போ இதோடைய சென்டர் வந்து இதுதான்.
இப்போ இதோட சென்டர் இதுதான். இப்போ இந்த இடத்துல நமக்கு 3.5 ப்ளஸ் தையலுக்கானது வரணும். பாருங்க 3.5 ப்ளஸ் தையலுக்கு. இப்போ இதை அப்படியே கொண்டு வந்து இதில் வந்து அனுப்பிச்சிடலாம். இதை கொண்டு வந்து இப்படியே வந்து இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான். ஓகே. ஏன்னா இவங்களுடைய அளவு வந்து முரண்பாடான அளவு. அப்போ நமக்கு கணக்கு நம்ம எடுக்காமல், சில அளவுகளை எடுக்காமல் நம்ம போட்ட கணக்கு போட்டதுனால சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்துருக்கு. அது இப்போ நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணுறோம். நம்ம 19 ரூபா நம்ம பண்ணலை, எல்லாமே கணக்கு போட்டு எப்படி செய்யணுன்றதில் நம்ம பண்ணுறதுனால நமக்கு தெரிய வருது என்ன நடந்திருக்கும், இப்படி நடந்திருக்கும், அளவு எப்படி வந்திருக்குன்றதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணுறோம். 19 ரூபா நம்ம நிறைய பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம் அப்படின்னா அளவு நிறையவே வித்தியாசம் வரும். இவங்கள மாதிரியா இந்த மாதிரியான உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் அவங்களுக்கு ப்ளவுஸு சரியாக செய்ய முடியாது ஃபிட்டிங்காக. இப்போ இது அவங்களுக்கு சூப்பராகவே வரும், நல்ல அமைப்பாக வரும். இப்போ அடுத்த முறை அவங்க அளவு அதை எடுத்து செக் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நமக்கு இந்த புரிதல் வந்து இந்த வீடியோவை அவங்களும் பார்ப்பாங்க, அவங்களும் பார்த்துருப்பாங்க. அந்த கீழ்ப்படி அளவை செக் பண்ணி எடுத்தாச்சுன்னா இன்னும் நம்ம அதை எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக நம்மளால் பண்ண முடியும், என்ன அளவுகளை எந்த இதை சேஞ்ச் பண்ணலான்றதை அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ நம்ம இதை அப்படியே வந்து மடித்து வெட்டணும். இந்த ஆம்புக்குள்லாம் மடித்து தான் வெட்டணும். நமக்கு 10 இன்ச்சு தான் நம்ம வந்து வரணும். ஓகே, ஒரு பாயிண்ட் கூட வந்திருக்கு, அதை இதில் தட்டிக்கலாம். கிராஸ் எடுக்கும்போது இதை சேர்த்து தட்டிக்கலாம். வைக்கும்பொழுது கரெக்டாக வந்துடும். ஓகேவா? நேராக வந்துடும். இதுலேருந்து இப்படி பார்க்கும்போது பாருங்கள், அப்படி நேராக இருக்குது, கரெக்டாக நேராக வந்துருக்கு. டாட் பிடிச்சாலும் கரெக்டாக நேராக வந்துடணும். அவ்வளோதான். இதுக்கு ஒரு நாச்சு நம்ம கரெக்டாக என்ன நாச்சு நம்ம கொடுக்குறோமோ, என்ன டாட் அளவுக்கு கொடுத்தோமோ அந்த டாட் அளவை அப்படியே நாச்சு கொடுத்துடணும். ஓகேவா? ஓகே, ஒரு நூல் அழுத்தி கொடுத்துற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ரைட்டு. ஆமாம், டாட்டு இதெல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ இந்த டாட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதனுடைய அளவு. இப்போ நம்ம இதை வச்சு பார்க்கும்போது கரெக்டாக அந்த ஹைட்டு செட் ஆகணும். பாருங்கள், இது ஹைட்டு கரெக்டாக செட் ஆகுதா? இதை நம்ம நாச் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு நாச்சு, இங்கே ஒரு நாச்சு. இப்போ இந்த மாதிரி வரும் பொழுது இதில் ரவுண்ட் ஷேப் எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 2 இன்ச்சு தாண்டிடுச்சு இல்லையா? 2 இன்ச்சை தாண்டும் பொழுது, டாட் வந்து 2 இன்ச்சு தாண்டும் பொழுது ரவுண்டு ஷேப் எடுத்தோம்னா நல்லாவே இருக்கும். ஷேப் வந்து ரவுண்டு கொடுங்க. இங்கே நமக்கு வந்து கரெக்ட் வந்துடணும். இங்கேயும் நம்ம கணக்கு கரெக்டாக வரணும், இங்கேயும் சரியாக வரணும் ஹைட்டும். ஆனால் இதில் இப்படி உள்ளே கொண்டு வந்துடணும். உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு ரவுண்டு ஷேப்பில் உட்காரும், பால் மாதிரியான ரவுண்டு ஷேப்பில். ஏன்னா இவங்க வந்து ஷேப் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பிரமிடு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சின்ன அளவுக்கு வேறு, இது கொஞ்சம் பெரிய அளவு, பெரிய சைஸாக இருக்கும் பொழுது இப்படி கொடுத்துட்டு இது மாதிரி குத்து போட்டு கொடுத்துடணும். தைக்கிறது இப்படி தான் தைக்கணும். நம்ம பிடிச்ச கணம் வந்து டாட்டோடைய கணம் எதுவும் நம்ம மாறல, ஆனால் ஷேப் மட்டும் மாற்றுறோம். ஓகேவா? அந்த ஷேப்பை மட்டும் மாற்றிக்கிறோம். அந்த லைட்டாக இது ஒரு லூஸ் கொடுக்கும். அப்போ அது வந்து தைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு உருண்டை வடிவத்தில் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய அளவுகள் பெரிய பெரிய அளவுகள் வரும் பொழுது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதை நோக்கி இது வரும்போது நல்லாயிருக்கும், இதை நோக்கி இது வரும்போது இது நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து இதில் கிராஸ் ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். நம்ம இந்த அப் அண்ட் டவுன் வர்றதை இதை நம்ம சரி பண்ணிட்டோம். ஓகேவா? இது தைக்கும்பொழுது நேரம் அழகாக அப்படி வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு உயரத்துக்கு மடிக்கிறதுக்கான அளவுக்கு ஒரு பட்டி மடிக்கிற மாதிரி ஒரு மார்க் போட்டுருவோம் நேராக வச்சு. யோக்கும் ஆனால் நமக்கு முக்கியமான விஷயம் இது, யோக்கும் நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால் நீங்கள் அதையும் பார்த்துடுங்க. இப்போ இதில் இது வந்து இப்படி முன்பக்கமாக வச்சுருக்கனால இதை நான் முன்பக்கமாக வச்சுருக்கேன். இதிலேருந்து தான் நம்ம கணக்கில் எடுக்கல போகிறோம். இங்கே தையலுக்கான அளவு இங்கே வச்சுருவோம், ஃப்ரண்ட்டில் தையலுக்கு விட்டுருவோம். இடுப்போட அளவு மார்க் போட்டுருவோம். 38 இடுப்பு, 9.5 ப்ளஸ் இங்கேருந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு. நம்ம இங்கே விட்டுருக்கோம் பார்த்தீங்களா 1.5 இன்ச்சு தையலுக்கு, அதே 1.5 இன்ச்சு தான் நம்ம இங்கேயும் விடுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ முன்பாகம் என்ன, யோக்குடைய முன்பக்கம் என்ன, 2.25 ப்ளஸ்ஸு தையலுக்கு. இப்போ இந்த யோக்கோட முன்பக்கத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் மேலே தூக்கணும் அப்படின்னா இங்கே இறங்கும். இப்போ இதில் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இதில் இறங்கும் பொழுது இதோட வித்து குறையும், இறங்கும் பொழுது இந்த வித்து கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம இங்கே கூட கொடுத்துடலாம். அப்போ இந்த கீழ்படி அளவு வேறு மாதிரி மாறும். அப்போ நமக்கு முன் உயரத்தையும் கணக்கு பண்ணி தான் அந்த கீழ்படி எல்லாமே ஒரு விஷயத்தையும் நம்ம கணக்கு போட்டு கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ இது ஃப்ரண்ட் சைடு நம்மளுக்கு 2.25, மிடில் எவ்வளவு, நம்ம மிடில் என்ன செஞ்சிருந்தோம் 2.25 மிடிலுக்கு வந்து 2.25. ஓகேவா? அடுத்து சைடு 1.5, சைடு 1.5, சைடு யோக்கோட ஹைட்டு ரைட். இப்போ இது வந்து மிடில். இப்போ நம்ம இந்த ஹைட் இங்கே எவ்வளோ வரணும் இங்கே எவ்வளோ வரணுன்றதை நம்ம இப்போ செக் பண்ணிடுவோம். இதில் இருக்கிறது தான் நம்ம வரணும். இப்போது இங்கே தையலுக்கு போக எவ்வளோ வரணும் அப்படின்றத பார்ப்போம். 4.5 இந்த சைடு வந்துருச்சு, இந்த ஃப்ரண்ட் பக்கம் 4.5, இங்கேருந்து 4.5. அடுத்தது இந்த பாகம் எங்கே எவ்வளோ வரணுன்றது நம்ம பார்க்கணும். 5.25 இருக்குது, 5.25 பாருங்க, இங்கே வருது 5.25 வந்து இங்கே வந்துருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் வருது பாருங்கள். இப்போ இது எப்படி வருது, இந்த அமைப்பு எப்படி வருதுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த கிராஸ் வந்து இப்படி நேராக வருது. அப்போ இதுக்கு வந்து இப்படி தான் வரணும், இந்த கிராஸ் வரக்கூடாது. ஓகேவா? பாருங்க, இங்கே தான் வரணும், நேராக தான் வரணும், கிராஸ் வரக்கூடாது. இந்த யோக் அமைப்பு பொறுத்தளவுக்கு நேராக வச்சிடுறேன். இப்போ இங்கே அப்போ இடுப்பு லூஸ் கூடிடும் இல்லையா? இப்போ நேராக வச்சதுனால இடுப்பு லூஸ் வந்து கூடிடும் 1/2 இன்ச்சு. அந்த 1/2 இன்ச்சை இங்கே உள்வாங்க வைக்கணும். ஓகேவா? உள்வாங்கிட்டு இதில் இப்போ நம்ம இப்படி கிராஸ் எடுத்துடணும். இவங்களுக்கு இதுதான் அமைப்பு. அப்போ தான் ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். அந்த சைடில் வந்து கச்சின்னு போய் உட்காரும். ஓகேவா? இந்த ஃப்ரண்ட்ல இதுதான், இதுக்கப்புறம் தையலுக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ இது நேராக வந்துருச்சா? இப்போ இந்த இதை கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஷேப்பை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிடுவோம். பாருங்க, இதை தைச்சிட்டு வரும்பொழுது இங்கேருந்து தைச்சிட்டு வரும்போது இப்படியே நேராக வரும், இல்லைன்னா இப்படி வரும். இந்த இடம் வந்து அமைப்பே மாறிடும். நம்ம இப்படி தான் கொடுக்க வேண்டிய தேவை வரும். லூஸ் கொடுக்குற மாதிரியான இடுப்பு லூஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஓகேவா? அப்போ இதுதான் அமைப்பு, சரியான அமைப்பு. இந்த ஃப்ரண்ட் வந்து கிராஸு, இந்த கிராஸுனால நம்ம இந்த டாட் கொடுத்து இப்படி உட்கார வச்சோடனே பாருங்க, இது போய் இப்படி பிடிச்சி உட்காந்த உடனே இங்கேருந்து வர கிராஸு அப்படியே செட் ஆயிடும். இந்த டாட்டை கொடுத்து பிடிச்ச உடனே இந்த கிராஸு செட் ஆயிடும். ஏன்னா இது யோக்கை வந்து நம்ம கட் பண்ணும் பொழுது தான் இந்த அமைப்புக்கு எப்படி உட்காரும். இப்போ சிலர் வந்து டவுன் பண்ணி இதை தூக்கணும்னா இதோட அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். இது எப்படி இந்த யோக் அளவுகள் முடிஞ்சு கரெக்டாக போய் அந்தந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்றுமே செய்யணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக உட்காரும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே சில விஷயங்களை நம்மளால் கணிக்க முடியாது.
அப்போ அவங்களுக்கு என்ன ஷேப்பில் இந்த இது வருது, என்ன ஷேப்பில் இப்படி வருதுன்றதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சு பண்ணணும். இவ்வளோதான். இப்படியே அழகாக அப்படியே கொண்டு வந்துட்டோம். இந்த ஷேப் அப்படியே கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இது சைடு பாகம். சைடு பாகத்தில் ஒரு நாச்சு தான் பண்ணணும். எப்பவுமே சின்னது வந்து கீழே டவுனாக இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இதுதான் ஃப்ரண்ட் பாகம். இதுதான் ஃப்ரண்ட் பாகம். இங்கே கிராஸ் வெட்டிக்கிறோம். இங்கே 2 நாச்சு கொடுப்போம். இது சென்டருக்கு ஒரு நாச்சும் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு நாச்சும் 2 நாச்சு கொடுப்போம். ஓகேவா? ஓகே. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எந்த அளவுக்கு வந்து இந்த கட்டிங் வந்து வந்திருக்கு அப்படின்னு. எதையுமே வந்து நம்ம ரொம்ப எளிமையாகவும் கடந்து போயிட முடியாது. எளிமையாக தான் இது எளிமையான கட்டிங்லேயே நமக்கு. ஏன்னா இந்த அளவுகள் வந்து முரண்பாடாக இருந்ததுனால அவங்களுடைய அளவுகளுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபிட்டிங் கரெக்டாக உட்காரணும். அந்தந்த மெஷர்மெண்ட் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன அளவுகள் எடுத்தோமோ அது வந்து சரியாக வரணும். அதை நம்ம மீறி நம்ம ஒரு வேலை முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சில விஷயங்களை நம்ம கவனிக்காமல் செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த ஃபிட்டிங் வந்து சரியாக உட்காராது. இப்போ இதுக்காக தான் நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம மேம்படுத்தி நம்மளுடைய பொருளாதாரத்தையும் வந்து நம்மளை வந்து நுணுக்கத்தையும் கொண்டு வந்து நல்லா கொண்டு வந்துட்டோம்னா நம்மளோட பொருளாதாரத்தை அதுக்கு தகுந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம போய் சேரலாம். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து ஃபிட்டிங் நல்லா வேணும், எனக்கு என்னோட உடம்புக்கு தகுந்த மாதிரியான கரெக்டான ஃபிட்டிங்கள் தேவை அப்படின்ற கஸ்டமர் தான் நம்மளோட வாடிக்கையாளர்கள் தான் நிறைய தேடி வராங்க. அப்போ நமக்கு வந்து இதில் வந்து நிறைய டைம் எடுக்குது. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு. இப்போ நான் அரை மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்துக்கு முடிக்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் 1 மணி நேரத்துக்கு வந்துருச்சு. 1 மணி நேரம் காணொலியாக இருந்தாலும் அது எவ்வளோ பயனுள்ள விஷயம். நம்ம அந்த எதுக்காக நம்ம அவ்வளோ தூரம் வந்து அதை கொண்டு வந்தோம்னா எல்லா அளவுகளும் சரியாக வரணும். அந்த கீழ்படியாக இருக்கட்டும், அந்த மிடில் நடுப்படி அளவு நம்ம குறைச்சிருந்தோம்னா இப்போ கீழ்படி வந்து கம்மியாயிரும், கரெக்டாக வந்துடும். ஆனால் நடுப்படி அளவு குறைக்க முடியாது. அப்போ அந்த மேல்படி அளவு வந்து ப்ளஸ் பண்ணியிருந்தா இங்கே இப்படி ப்ளஸ் பண்ணும்பொழுது கீழ்படி உள்ளே வரும். அப்போ அப்படி உள்ளே கொண்டு அப்படி கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நெக்கு விரிஞ்சு பெரிய லோ நெக்காக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக விரிஞ்சிடும். நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா இன்னும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ அதை வந்து 1,000 அவங்க சோல்டர் உட்காராது, எதுவுமே செட் ஆகாது. அப்போ உடல் அமைப்பு ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்குது, இதுதான் வந்து கலை நயம் சொல்லுவாங்க. இதுதான் கலை. ஒருத்தவங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யணும். அப்படி செய்யும்போது மட்டும்தான் நம்மளுடைய திறமையை நம்ம அங்கே காமிக்க முடியும். அப்போ அதுக்கு நேரங்கள் நிறைய செலவாகும். அப்போ அந்த நேரங்கள் செலவாகும் பொழுது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஊதியங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம அதில் தான் நம்ம வந்து நம்மளுடைய மதிப்பும் கூடுது. காஸ்ட்லி டெய்லர் இவர் எப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஆர்டிஸ்ட் லெவலுக்கும் போகிறாங்க. ஒரு சீரியல் ஆர்டிஸ்டோ ஒரு நடிகர்களுக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ நாளும் எனக்கு ஃபிட்டிங் வந்து வந்தால் போதும், எனக்கு எவ்வளோ நாள் பரவாயில்ல அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசதி வாய்ப்பாக இருப்பாங்க, நல்லா போட்டுக்கணும், எனக்கு வந்து ஃபிட்டிங் நல்லா வரணும், அதுக்காக வந்து எவ்வளோ நாள் கொடுக்கறது ரெடி. ஏன்னா ஒரு ப்ளவுஸை உருவாக்குறதுக்கு தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். அது ப்ளவுஸ் சரியாக ஆயிடுச்சுன்னா அதில் 100% சரியாக கொண்டு வரதுக்காக நம்ம பண்ணுறோம். 99% சரியாக வருதோ இல்லை 95% சரியாக வருதோ 1-2 இதை வந்து நம்ம அதுவும் நம்ம சில அளவுகள் எடுக்காதனால அதில் கொஞ்சம் நம்ம வந்து நம்மளோட கணக்கு போட்டோம். அதுவும் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம 100% சரியாக கொடுக்க முடியும். அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு சரியாக நம்மளால் பண்ண முடியும். அப்போ அதுக்கான நேரங்கள் நம்ம ஒதுக்குவோம். நம்ம எந்த இடத்துல நம்ம இப்போ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணுறோம். நம்ம ஏதோ ஏனாதானே செஞ்சு கொடுத்துட்டு நம்ம வந்து கொடுக்குற கூலியை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பார்வை. அப்படி ஒரு சைடு ஒருத்தவங்க சிலர் இருக்கலாம். ஆனால் நம்ம சரியாக செஞ்சு கொடுத்து நம்மளுடைய நிலையை நம்ம உயர்த்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு நிலை. நம்மளுடைய நிலையை நம்மளுடைய இடத்துக்கு நம்மளை முடிவு பண்ணுறது நம்ம தான். அப்போ நான் வந்து இதை தேடி தான் இப்போ நான் பயணம் செய்கிறேன். நம்ம வந்து மேலே நம்ம வந்து நல்ல ஒரு சிறந்த கலைஞனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து ஒரு செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. இப்போ நம்ம இதை நீங்கள் பொறுமையாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் எவ்வளோ விஷயங்களை நீங்கள் வந்து இனிமேல் கவனிக்க வேண்டியது இருக்கும், எவ்வளோ விஷயம் நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ அந்த ஃபிட்டிங் வந்து ஒருத்தவங்க கஸ்டமர் போட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்தது, எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் ஃபிட்டிங்கான ப்ளவுஸ் போடவே இல்லை, கரெக்ட் ஃபிட்டிங் சூப்பராக எதிர்பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லும் பொழுது நமக்கு அந்த சந்தோஷம் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். அப்போ நம்ம கஷ்டப்பட்டதுக்கான பலன் அதில் தெரியும். ஓகேவா? தொடர்ந்து நம்ம தயவுசெய்து சேனலில் பயணிக்கலாம். நன்றி.